ஹாய் மக்களே, வெல்கம் டு பிஜேடி ஷோ. ஐ எம் ப்ரொஃபஸர் ஜேடி. இன்னைக்குள்ள வீடியோவில் 2025 செய்யக்கூடிய நிறைய ப்ராஃபிட் தரக்கூடிய ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியாஸ், அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் தேவையில்லாத யாருக்கு வேணாலும், மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு வேணாலும் செய்யக்கூடிய நல்ல இன்கம் ப்ராஸ்பெக்ட் உள்ள ஒரு 6 ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியாஸ் அதுதான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இதை நீங்கள் ஒரு மெயின் பிஸ்னஸாகவோ இல்லை ஒரு சைட் பிஸ்னஸாகவோ உங்களுக்கு டைம் இருந்தால், இல்லைன்னா ஒரு சைட் பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணி அது பிரேக் ஈவன் ஆன பிறகு, ஓகே, ஒரு லெவலுக்கு போன பிறகு நீங்கள் அதை ஒரு மெயின் பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணவோ எப்படி வேணாலும் செய்யலாம். வாங்க டிஸ்கஸ் பண்ணலாம். ரீசன்ட்லி நான் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். ட்ரிவாண்ட்ரத்தில் நடந்த ஒரு மேரேஜ், என்னோட ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலியில் நடந்த ஒரு மேரேஜ். அப்போது ஐ வாஸ் ஆப்ஸ்ட்ரக் ஆக்சுவலி. எதனாலன்னா, அந்த ஓவரால் மேரேஜ் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, அந்த ப்ரோக்ராம், அதில் எப்படி ப்ரோக்ராம் ஷெட்யூல் பண்ணியிருந்தாங்க, ப்ரோக்ராமை எப்படி கம்பேர் பண்ணாங்க, ஒவ்வொரு ஐட்டத்தையும், ஓகே, தாலிக்கட்டெல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த பிரைடையும் க்ரூமையும் எப்படி ஸ்டேஜுக்கு கொண்டு வந்தாங்க, அது தாண்டி அந்த கேக் கட்டிங், எவ்ரிதிங், ஒவ்வொரு நுவான்சஸையும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அன்னைக்கு அந்த மேரேஜ் அட்டென்ட் பண்ண எல்லாருக்குமே அது ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக அமைந்தது. ஓகே, ஃபுட்டும் சரி, எல்லாமே கம்ப்ளீட் பேக்கேஜாக. ஸோ அது நான் விசாரித்து பார்த்ததில்ல, அது எல்லாமே பண்ணது ஒரு ஈவெண்ட் பிளானிங் வெட்டிங் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அப்படின்னு சொன்னாங்க. இப்போ எல்லாம் ட்ரிவாண்ட்ரம், கேரளாவில் எல்லா மேரேஜ், மோஸ்ட் ஆஃப் த மேரேஜஸ், ஓகே, இந்த மாதிரி ஈவெண்ட் பிளானிங் கம்பெனிஸால் தான் கண்டக்ட் பண்ணப்படுது. அது ரொம்ப பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக மாறுது. ஸோ அதுபோல் ரீசன்ட்லி ஒரு வீடியோவில் நான் பார்த்தேன், ஒரு மேரேஜ், கேரளாவில் உள்ள ஒரு மேரேஜ் பிளானர் ஹைஃபை காசெல்லாம் வச்சுருந்தார். ஓகே, ஹீ ஹாஸ் பிகம் ஏ crorepati. அந்த லெவலுக்கு இன்னைக்கு மேரேஜ் பிளானிங் அண்ட் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் போயிட்டுருக்கு. ஒரு மிகச்சிறந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, ஸோ இன்னைக்கு கேரளாவில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலையும் சரி, கொஞ்சம் ரிச்சான பீப்புள், தே ஸ்பெண்ட் lakhs and crores of rupees to conduct their sons or daughters marriage. அவங்க ஃபேமிலியில் உள்ள மேரேஜுக்கு லேக்ஸ் அண்ட் க்ரோஸ் ஆஃப் ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ண யாருமே இன்னைக்கு தயங்குவதில்லை. அது ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக அவங்க மாற்றுறாங்க, ஒரு அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸாக அவங்க மாற்றுறாங்க. ஏன்னா மேரேஜ் ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் தான் வரும், அதை நம்ம திரும்ப பண்ண முடியாது, அந்த அக்கேஷனை திரும்ப எடுக்க முடியாது, அதனால அதை கிராண்டாக எடுக்கிறாங்க. ஸோ இதில் இன்னும் எந்த மாதிரி ஸ்கில்ஸ் வேணும்னா, உங்களுக்கு ஒரு கோஆர்டினேட்டிங் ஸ்கில்ஸ் இருந்தால், ஸோ இட் இஸ் குட். நீங்கள் ஒரு மேலாக இருக்கலாம், ஃபீமேலாக இருக்கலாம், யங் பர்சனாக இருக்கலாம், உங்களுக்கு ஈஸியாக கான்டாக்ட்ஸ் மெயின்டைன் பண்ண முடியும். நீங்கள் ஒரு மேரேஜ் பிளானராக இருந்தால் யூஸ்வலி உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி பண்ணக்கூடிய ஆட்கள், ஃபுட் பண்ணக்கூடிய ஆட்கள், கேட்ரிங் பண்ணக்கூடிய ஆட்கள், டெக்கரேஷன் பண்ணக்கூடிய ஆட்கள், கம்பேரிங் பண்ணக்கூடிய ஆட்கள், ஓகே, இன்னைக்கு அதெல்லாம் வந்திருக்கு ஆக்சுவலி. ஓகே, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டீம்ஸை நீங்கள் கோஆர்டினேட் பண்ணுறவங்களா இருக்கணும். தட் இஸ் இம்பார்ட்டன்ட். அனதர் திங், இதில் ஏதாவது ஒரு டீமை நீங்களே வச்சுருக்கலாம். மேபி கம்பேரிங் டீம், இல்லைன்னா டெக்கரேஷன், அது உங்கள் ஈவெண்ட் பிளானிங் கம்பெனியே ஏதாவது ஒன்றை எடுத்து நடத்தலாம். ஓகே, ஸோ அதில் உங்களுக்கு அடிஷ்னல் ப்ராஃபிட்டு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு கீழே ஒரு டீம், மேபி 4 or 5 members இருந்தாலே போதும். அந்த ஓவரால் மேனேஜ்மெண்ட்டுக்கு அன்றைக்கி அங்கே வந்திருந்த எல்லா காரியங்களையும் காண்டாக்ட் பண்ண. யூஸ்வலி இன் மை லைஃப் ஐ எம் ஸோ த்ரில் டு டூ தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். எனக்கு இந்த மாதிரி ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் ஒரு ஷார்ட் டைமில் பிளான் பண்ணி ஒரு ப்ரோக்ராமை வெற்றிகரமாக நடத்தி முடிக்கக்கூடியது. ஏன்னா நான் என்னோட ஸ்கூல் லைஃப்பில் நான் ஒரு கிரிக்கெட் பிளேயராக, கிரிக்கெட் கேப்டனாக இருந்ததுனால ஆல்மோஸ்ட் சேம். ஒரு கிரிக்கெட் கேம் எப்படி விளையாடுறோமோ, ஆக்சுவலி நெக்ஸ்ட் கேமுக்காக பிளான் பண்ணுவோம், ப்ராக்டிஸ் பண்ணுவோம், டீமை பில்டு பண்ணுவோம். ஓகே, நிறைய பிளானிங் நடக்கும். அந்த மேட்ச் வரும், அன்னைக்கு போய் நம்ம பெஸ்ட்டை கொடுப்போம். ஓகே, வின் பண்ணும்போது ஒரு த்ரில் கிடைக்கும். ஓகே, தட்ஸ் இட்.
அந்த 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 ப்ரோக்ராம் முடிஞ்சு. இட்ஸ் எக்ஸாக்ட்லி லைக் தட். நீங்கள் ஒரு டீம் வச்சுருக்கீங்க, பிளான் பண்ணுறீங்க, கோஆர்டினேட் பண்ணுறீங்க, ஒரு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. ஓகே, அந்த டேயில் டென்ஷன் தான், நிறைய காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கும், எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக செய்து முடிக்கிறீங்க. சில சின்ன ஃபெயிலியர்ஸ் வரலாம், அதில் இருந்து லேர்ன் பண்ணுறீங்க. ஸோ யூ கெட் அ லாட் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் எ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் மணி. ரீசென்ட்லி கேரளாவில் நான் ஒரு வீடியோவில் ஆக்சுவலி ஒரு மேரேஜ் பிளானரை பார்த்தேன். ஹை அண்ட் சூப்பர் காரெல்லாம் வச்சுருக்காரு, கோடீஸ்வரனாக இருக்கார். அந்த அளவுக்கு மணி இந்த மேரேஜ் பிளானிங்கில், மேரேஜஸில் நடக்குது. ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. இதுக்கு உங்கள் திறமையை நீங்கள் முதலீடாக வச்சுருக்கலாம். உங்கள் திறமையும் ஃபியூ மோர் பீப்புள்ஸ் பார்ட்னர்ஷிப்பில் வேணா பண்ணலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து பண்ணலாம். இதில் ஜென்ட்ஸ் பண்ணலாம், லேடிஸும் பண்ணலாம். ஓகே, ஸோ தேட் இஸ் த ஃபஸ்ட் பிஸ்னஸ் பிளான் ஃபார் த ஃபியூச்சர். ஓகே, இன்னும் சொல்லக்கூடியதும் ஃப்யூச்சருக்கான பியூட்டிஃபுல் பிஸ்னஸ் ஐடியாஸ். நீங்கள் கோடீஸ்வரனை உங்களை மாற்றக்கூடிய தன்மை அதுக்குள்ளாலே இருக்கு. செகண்ட் ஒன், ஆக்சுவலி a few years back, என்னோட சன் டேனி, அவன் பிஎஸ்சி விஸ்காம் எம்சிசியில் முடித்த உடனே அவன் செய்தது, மேபி என்னோட ஜீன் அவன்கிட்ட இருக்கிறதுனால இருக்கலாம், நான் எம்ஏ முடித்த உடனே பிரிண்டிங் பிஸ்னஸ் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஹீ வாண்டட் டு ஸ்டார்ட் எ பிஸ்னஸ். மாத்தாண்டத்தில் ஒரு வீடெல்லாம் எடுத்து அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் அப்படின்னு துவங்கினாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி 2 things happened. அவங்களுக்கு பிஸ்னஸில் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப இம்மெச்சூராக இருந்தாங்க. தேர் இஸ் ஒன் திங். அனதர் திங், அன்னைக்கு 2015-16 நினைக்கிறேன், அதான் 18, ஐம் நாட் வெரி ஷுவர், மேபி 17-18 that period. அந்த காலகட்டத்தில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அவ்வளவுக்கு பூம் ஆகலை. ஆக்சுவலி அது ஒரு பிகினிங் ஸ்டேஜில் இருந்தது. அதனால் இவங்க நிறைய ட்ரை பண்ணாங்க. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டுக்கு உள்ளால ஆக்சுவலி நாகர்கோவில் மார்த்தாண்டத்தில் உள்ள நிறைய பிஸ்னஸ் பீப்புளை அப்ரோச் பண்ணி கேட்டாங்க. ஆனால் அது ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸாக டேக் ஆஃப் ஆகலை. பட் டுடே இன்னைக்கு அது மெச்சூர் ஆகிருக்கு. இன்னைக்கு ஒரு நல்ல லெவலில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்குது. இன்னைக்கு உள்ள சிச்சுவேஷன் என்னென்னா, எந்த ஒரு பிஸ்னஸுக்கு இன்னைக்கு ஒரு டிஜிட்டல் ப்ரெசன்ஸ் தேவைப்படுது. ஏன்னா எல்லா மக்களும் இன்னைக்குள்ள நியூ ஜென்ரேஷன் மட்டும் இல்லை, ஓல்டு ஜென்ரேஷன், என்னோட முன்னாள் ஜென்ரேஷன் கூட ஆக்சுவலி சோஷியல் மீடியாவில், ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில், ஓகே, யூடியூப் வியூவர்ஸாக, இன்ஸ்டாகிராமில் எல்லாத்துலேயும் நிறைஞ்சிருக்காங்க. அவங்க கூடுதல் இன்னைக்கு வியூ பண்ணது டிவி கிடையாது, நியூஸ் பேப்பர் கிடையாது, ஆனால் சோஷியல் மீடியா தான். ஸோ சோஷியல் மீடியாவை நியூ மீடியான்னு சொல்லுவோம். ஸோ இந்த நியூ மீடியாவில் பணச்செலவு ரொம்ப குறைவாக மார்க்கெட், இது ஒரு லெவல் பிளேயிங் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு காலத்தில் ஆக்சுவலி பெரிய பெரிய கம்பெனிஸ் தான் நியூஸ் பேப்பர்லேயோ இல்லைன்னா டிவியிலோ ஆடு கொடுக்க முடியும். லேக்ஸ் அண்ட் லேக்ஸ், க்ரோர்ஸ் ஆஃப் ருபீஸ் அவங்க அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணணும். ஆனால் இன்னைக்கு ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆளு கூட சோஷியல் மீடியாவில் பப்ளிசிட்டி கொடுக்கலாம். அவங்க பிஸ்னஸை பற்றி அவங்க ஏதோ ஒரு ஆடோ இல்லைன்னா ஒரு பப்ளிசிட்டியோ அவங்களே ஒரு பிராண்டாக மாறலாம். ஓகே, தேட் இஸ் த லேட்டஸ்ட் ட்ரெண்ட். ஆக்சுவலி நிறைய பிஸ்னஸ் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலி கொஞ்சம் முன்னாலே அது துவங்கிச்சு, இப்போ அது ஒரு பூமாக இருக்குது. ஆக்சுவலி சோஷியல் மீடியா ஏஜில் நிறைய பிஸ்னஸ் பீப்புள் அவங்க தான் பிராண்ட். ஆக்சுவலி ஒரு சைடு எப்படின்னா அவங்க ஒரு பிராண்டாக மாறுறாங்க சோஷியல் மீடியாவில், ஓகே, த்ரூ வீடியோஸ் ஆர் சம்திங், தென் தே டூ பிஸ்னஸ். அப்படி ஒரு ட்ரெண்ட் இருக்குது. இன்னொரு ட்ரெண்ட், பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க சோஷியல் மீடியாவில் அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணி அவங்க ஒரு பிராண்டாக மாறி அவங்க பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி கொஞ்சம் முன்னாலே வசந்தன் கோ, உங்களுக்கு தெரியும், வசந்தன் கோவோட சேர்மேன் வசந்தகுமார் தான் அதோட பிராண்ட். எல்லா ஆடில் எல்லாத்துலேயுமே அவர் தான் வருவார். அது போல் அதுக்கு அடுத்தபடியாக நமக்கு வந்தது சரவணா ஸ்டோர். அவர் மூவியெல்லாம் ஆக்ட் பண்ணார், அவர் தான் அதுக்கு அடுத்தபடியாக வந்தது. இப்போ நீங்கள் பார்த்தா போத்தீஸோட சேர்மேன், லலிதா ஜுவல்லரியோட சேர்மேன்.
ஸோ திஸ் இஸ் த லேட்டஸ்ட் ட்ரெண்ட். ஸோ எல்லா பிஸ்னஸுக்குமே சோஷியல் மீடியா தேவைப்படுது, சோஷியல் மீடியா வழி உள்ள ப்ரமோஷன்ஸ் தேவைப்படுது. அதுக்கான ஒரு பிஸ்னஸை நீங்கள் பண்ணலாம். ஓகே, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அந்த ஓனர்ஸை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுவது, அவங்க சோஷியல் மீடியாவை மேனேஜ் பண்ண, அதில் பப்ளிசிட்டி கொடுக்க, இல்லைன்னா அவங்களுக்கான ஒரு யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ண, அவங்களுக்கான பேஜஸை ஸ்டார்ட் பண்ண, டெய்லி போஸ்டிங் போட, வீடியோஸ் போட நீங்கள் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம். இனிஷியலி ரொம்ப லோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படக்கூடிய ஒரு பிஸ்னஸ். உங்கள் டேலண்ட்டும் உங்கள் எம்ப்ளாயீஸ் இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப்பும் நீங்கள் அந்த காண்டாக்ட் பண்ணி அவங்கள கன்வின்ஸ் பண்ணக்கூடிய எபிலிட்டியும் இருந்தாலே போதுமானது. மந்த்லி இவ்வளவு அப்படின்னு ஒரு சார்ஜ் வைக்கலாம். டிஃப்ரெண்ட் பேக்கேஜஸ் நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, இந்த பேக்கேஜில் டெய்லி நான் ஒரு போஸ்டிங் போடுவேன், ஓகே மந்த்லி இவ்வளவு போஸ்டிங், ஓகே அதுக்கு கூட ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன், அந்த மாதிரி இந்த பேக்கேஜுக்கு இவ்வளவு, அந்த மாதிரி 3-4 பேக்கேஜில் நீங்கள் செல் பண்ணலாம். வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்பர் 3, எகெயின் ஆன்லைன் தான். ஆன்லைன் innumerable opportunities are there. Okay, uncountable opportunities. இது ஒரு ஆன்லைன் வேர்ல்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் ஸோ ஈஸி. ஆன்லைன் கோச்சிங் இல்லைன்னா ஆன்லைன் டியூஷன் இல்லைன்னா ஆன்லைன் கிளாஸஸ் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஐ ஆம் ஏ லிவிங் எக்ஸாம்பிள் ஃபார் தட். இங்கிலீஷ் கிளாஸஸ் எடுக்கிறேன், பர்சனல் ஃபினான்ஸ், ஹவு டு பிகம் ரிச், அந்த மாதிரி கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இஃப் யூ ஹாவ் எ டேலண்ட், ஏதோ ஒரு டாப்பிக்கில் ஒரு ஏரியாவில் நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருந்தால், சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்டாக இருந்தால், மேக்ஸில், கெமிஸ்ட்ரியில், ஃபிசிக்ஸில், இல்லைன்னா ஏதாவது ஒரு கோச்சிங்கில், இங்கிலீஷில், பேங்க் கோச்சிங்கில், எக்ஸாம் கோச்சிங்கில், நீங்கள் ஒரு அதில் நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருந்தால், உங்களுக்கு எக்ஸ்பர்ட் நாலேஜ் இருக்குது, ஓகே அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கலாம். உங்கள் கிளாஸை யார் வேணாலும் அட்டென்ட் பண்ணலாம். சிங்கப்பூர்லேருந்து, யூஎஸ்லேருந்து, ஆஸ்திரேலியாவிலேருந்து, டெல்லியிலேருந்து, பெங்களூர்லேருந்து அட்டென்ட் பண்ணலாம். தேர் இஸ் த கன்வீனியன்ட். ஜூம் வழியாவோ கூகுள் மீட் வழியாவோ நீங்கள் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ண முடியும். ஓகே, அதில் நீங்கள் நிறைய ஸ்லைடெல்லாம் யூஸ் பண்ணலாம், நிறைய ஆப்ஷன்ஸ் அதில் உண்டு. ஓகே, ஸோ இது ஒரு ஃபேன்டாஸ்டிக் பிஸ்னஸ் ஐடியா. ஃப்யூச்சரில் நீங்கள் ஏதோ ஒன்றில் எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக இந்த பிஸ்னஸை இதை நீங்கள் பிஸ்னஸாக பண்ணலாம். உங்களுக்கு நிறைய ஆடியன்ஸ் வந்தால், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்தால், நீங்கள் வேறு ஆட்களையும் அப்பாயிண்ட் பண்ணி அதை டெவலப் பண்ண முடியும். 4th one, ஃபுட் அண்ட் பிவரேஜ், ஃபுட் ரிலேட்டட் பிஸ்னஸ். ஒரு கஃபேயோ, ஒரு கேஃபெட்டீரியாவோ, ஒரு ரெஸ்டாரண்ட்டோ, ஒரு சின்ன ரோட் சைடு ஸ்டாலோ, வாட் எவர் இட் மே பி. ஓகே, எனி டே ஐ வில் பெட் ஆன் ஃபுட் பிஸ்னஸ். ஏன்னா ஃபுட் one of the basic needs of human beings. Clothing, food, shelter, basic needs of human being. Okay, அதனால் ஃபுட் பிஸ்னஸ் என்றைக்குமே டிமாண்ட் உள்ளது. இதில் நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் ஒருவேளை நினைப்பீங்க எல்லா இடத்துலையும் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு, பட் தேர் ஆர் ஸோ மெனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் த சென்ஸ் தட் யூ ஹாவ் டு திங்க் டிஃப்ரெண்ட்லி. டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுங்கள், யூனிக்காக திங்க் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறீங்களா, எல்லோரும் பண்ணக்கூடிய ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறீங்களா, இல்லை சம்திங் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்நாக்ஸ் அண்ட் டீ, ஸ்நாக்ஸ் அண்ட் பிவரேஜஸ்க்கு போகிறீங்களா? ஓகே, மோஸ்ட்லி ஒரு ரெஸ்டாரண்ட்டை விட ஸ்நாக் ஷாப், ஸ்நாக்ஸும் டீயும் இல்லைன்னா மற்ற ட்ரிங்க்ஸும் இதை விற்கக்கூடிய ஷாப் ரொம்ப ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். நம்பர் 1. நம்பர் 2, ஈஸியாக சக்ஸஸ் ஆக முடியும், ரிஸ்க் ரொம்ப கம்மி. ஓகே, ஸோ அதுலேயும் நீங்கள் ஆர்கானிக் ஃபுட்டுக்கு போகிறீங்களா, இல்லை உங்கள் ட்ரெடிஷ்னல் ஃபுட் ஐட்டத்துக்கு போகிறீங்களா, இல்லைன்னா ஏதோ ஒரு ஃபுட் உங்கள் ஏரியாவில் உள்ளது அதை ஒரு பிராண்டாக்க போகிறீங்களா, இல்லை ஃபுட் ட்ரக் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா, ஒரு டவுனில், ஒரு சிட்டியில், ஒரு ஏரியாவில் டெய்லி ஈவினிங் மட்டும் 6 to 9. ஓகே, இல்லைன்னா ஒரு 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 ஈவினிங் தட்டுக்கடை மாதிரி, தட்டுக்கடை மாடர்னைஸ் பண்ணி ஏதோ 1-2 ப்ராடக்ட், ஹெல்த்தி ப்ராடக்ட்டுக்கு போகிறீங்களா? ஸோ மெனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த. ஒன்லி திங் இஸ் ஈஸி டு ஸ்டார்ட். நீங்கள் திங்க் பண்ணுங்கள், டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுங்கள். ஓகே, அதில் ஃபுல் ஃபோக்கஸ் கொடுத்து பண்ணுங்கள். நீங்கள் ஒரு செயின் ஆஃப் ஸ்மால்
கஃபேஸோ கூட ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகே, ஃபிஃப்த் ஒன் எகெயின் எப்படி ஃபுட்டுக்கு பெட் பண்ணணும், அதுபோல் ஹெல்த் அண்ட் வெல்னஸ். ஓகே, நவடேஸ் ஈவன் ஸ்மால் வில்லேஜஸில் கூட ஸ்போர்ட்ஸ் ஹப்ஸ் தூங்குறாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஷட்டில் காக் கோர்ட், இன்டோர்டு ஸ்டேடியம், அதுபோல் ஜிம், ஓகே, ஃபிட்னஸ் சென்டர்ஸ், லேடிஸுக்கான தனி ஃபிட்னஸ் சென்டர்ஸ். ஓகே, அதுபோல் ஃபிட்னஸ் சென்டர்னா அதில் ஜிம் மட்டும் இல்லை, எல்லாமே சேர்ந்து ஒரு பேக்கேஜாக இருக்கும். இல்லைன்னா ஒரு யோகா சென்டர், யோகா ப்ளஸ் ஹெல்த்தி ஃபுட் சென்டர், ஸோ மெனி ஆப்ஷன்ஸ். அது ஏதோ ஒரு நீஷ் ஏரியாவை பிக் பண்ணுங்கள். உங்கள் ஏரியாவில் எது கிளிக் ஆகும்? யோகா கிளிக் ஆக சான்ஸ் இருக்கா? யாரெல்லாம் அட்டென்ட் பண்ணுவாங்க? ஒரு ஸ்டடி பண்ணுங்கள். ஓகே, ஒரு ப்ராப்பர் ஏரியாவில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் ஃபுட்டில், ஆர்கானிக் ஃபுட், ஓகே, ஹெல்த்தி ஃபுட்டில் இதெல்லாம் கம்பைன் பண்ணி பண்ணலாம். ஒரு ஹோலிஸ்டிக்காக ஒரு எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி கூட உங்களால் பண்ண முடியும். ஓகே, அண்ட் த லாஸ்ட் ஒன், தேர் இஸ் த சிக்ஸ்த் ஒன். இன்னைக்குள்ள டேயில் உங்களுக்கு தெரியும் எலக்ட்ரிக் கார்ஸ் எப்படி பூம் ஆகுது. ஸோ த ஃபியூச்சர் இஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ட்ரெடிஷ்னல் ஃபியூல்ஸை விட்டு மக்கள் எலக்ட்ரிக் கார்ஸ் நோக்கி வர போகிறாங்க. ஸோ அது ரிலேட்டடான சார்ஜிங் ஸ்டேஷன், இல்லைன்னா எலக்ட்ரிக் கார்களுக்கான சர்வீஸ் ரிலேட்டட், அதுக்கான பேட்ரி ரிலேட்டட் பிஸ்னஸ் ஏதாவது இருக்கா? ஸோ எலாங் வித் தட் நீங்கள் ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் துவங்கினா நீங்கள் கேட்பீங்க, ஒருவேளை எல்லா எக்ஸிஸ்டிங் பெட்ரோல் பங்குமே சார்ஜிங் ஸ்டேஷன் அதில் வைப்பாங்க, அப்போ நம்ம எதுக்கு தனியாக வைக்கணும்? நீங்கள் தனியாக துவங்கினா அதுக்கு கூட ஒரு ரெஸ்டாரண்ட்டோ ஒரு ரெஸ்ட் ரூமோ, ஓகே, எல்லாம் கம்ப்ளீட் பேக்கேஜ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, அவங்க த திங் இஸ் பெட்ரோல் பங்கில் எல்லாம் 5 minutes தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க யூஸ்வலி ட்ரெடிஷ்னல் ஃபியூவல் டேங்க் ஃபில் பண்ணால். ஆனால் சார்ஜிங் ஸ்டேஷனில் டைம் எடுக்கும். மேபி 20 minutes 30 minutes ஒவ்வொரு வெஹிக்கிளும் ஸ்டே பண்ணணும். அப்போ அந்த ஸ்டே பண்ணக்கூடிய டைமில் அவங்களுக்கு எந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கொடுக்க முடியும்? ஓகே, அதுபோல் தான் இந்த ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸில், ரெஸ்டாரண்ட்டில் கூட என்ன மாதிரி ஃபுட்டு நீங்கள் கொடுக்குறீங்கன்னுள்ளது மட்டும் இல்லை, அது என்ன விலைக்கு கொடுக்குறீங்கன்னுள்ளது மட்டும் இல்லை, உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் இல்லைன்னா உங்கள் கஃபேல சாப்பிட வரவங்களுக்கு எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கொடுக்குறீங்க, எந்த மாதிரி ஃபெசிலிட்டி, எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுக்கு என்னத்தை பார்த்துட்டு ஒரு ஓப்பன் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸா, ஒரு நேச்சர் ஃப்ரெண்ட்லி எக்ஸ்பீரியன்ஸா, ஒரு வாஸ்ட் ஏரியாவோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸா, ஓகே, ஒரு நல்ல சர்வீஸோட எக்ஸ்பீரியன்ஸா, ஒரு குட் ஆம்பியன்ஸ், பியூட்டிஃபுல்லாக ஆம்பியன்ஸ். அதுபோல் இன்னைக்கு ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி, ஓகே, எலக்ட்ரிசிட்டிக்கு விலை எல்லாம் ரொம்ப அதிகப்பட்டு வர்றதுனால இனி ஃப்யூச்சரில் ஒவ்வொரு வீட்லேயும் சார்ஜிங் வச்சுருப்பாங்க. ஓகே, ஒவ்வொரு வீட்லேயும் கார் சார்ஜ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி வீட்டில் உள்ள எலக்ட்ரிசிட்டி பில்லு ரொம்ப ஹை ஆகும். அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா நவடேஸ் ஓகே சோலார் சிஸ்டம் வைக்கிறாங்க. தட் வில் பி த ஃபியூச்சர். எலக்ட்ரிசிட்டி யூசேஜ் கூடுதல் வரும்போது அதுக்கான ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் தான் சோலார் எலக்ட்ரிக் சிஸ்டம்ஸ், வீடுகளுக்கானது. இல்லைன்னா சோலார் இன்வெர்டர்ஸ், அந்த மாதிரி பிஸ்னஸ் கூட வருங்காலத்தில் பூம் ஆக வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக பூம் ஆயிட்டுருக்கு. ஸோ இந்த 6 பிஸ்னஸில் உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ, உங்கள் ஃபிலாசபிக்கு எது சூட் ஆகுதோ, உங்கள் ஏரியாவுக்கு எது சூட் ஆகுமோ அதை கண்டிப்பாக இங்கே ஸ்டார்ட் பண்ணலாம். தைரியமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னால் கொஞ்சம் ஸ்டடி பண்ணுங்கள். இதை பற்றி ஏதாவது டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன் தேவைன்னா கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. என்னை காண்டாக்ட் பண்ணியும் நீங்கள் பேசலாம். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஓகே, என்னோட இன்னொரு எய்ம் கோல் ஆக்சுவலி அட்லீஸ்ட் 1 lakh பீப்புளை ஆண்டர்ப்ரனர்ஸாக மாற்றணும். ஓகே, தட் இஸ் மை கோல். பிகாஸ் பீப்புள் ஷுட் பிகம் செல்ஃப் டிபெண்ட். ஆண்டர்ப்ரனர்ஸ் கூடும்போது அவங்க ஸ்லேவ்ஸாக இருக்க மாட்டாங்க, இண்டிபெண்ட் பீப்புளாக இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே நிறைய மக்களுக்கு வேலை கொடுக்க முடியும். தட் இஸ் ஒன் திங். நம்ம கண்ட்ரியோட எக்கனாமியை அது லிஃப்ட் பண்ணும், பீப்புளோட எக்கனாமியை லிஃப்ட் பண்ணும். தட் கிவ்ஸ் மீ லாட் ஆஃப் ஹாப்பினஸ். ஓகே, இந்த ஜேர்னியில் என் கூட வாருங்க. ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு இன்னொரு சேனல் இருக்குது, இங்கிலீஷ் லேர்னிங்கான சேனல்.
ஓகே, நிறைய பேர் அதில் பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. ப்ரொஃபஸர் ஜேடி ஜங்ஷன், அது அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, till we meet in the next video, wish you all the best.